அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது ஒரு சின்ன டிப்ஸு தான். நம்ம பெரும்பாலான எல்லா வீடுகள்லையும் சாம்பார் வைப்பீங்க பார்த்தீங்களா? சாம்பார் வைக்கும்போது இந்த மாதிரி எல்லா காய்களும் இருக்கும். கேரட்டு, கத்திரிக்காய், முருங்கைக்காய், இந்த மாதிரி எல்லா காய்களும் நீங்கள் பருப்போடு வேக போடுறத விட இந்த மாதிரி தனியாக ஒரு தண்ணியில் வேக வச்சு தனியாக எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாம்பார் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இன்னும் டேஸ்ட்டு அதிக சுவையை தோண்டி கொடுக்கும். இந்த காய் வேக போடும்போதே கொஞ்சம் இங்கே பாருங்கள், மல்லித்தலையும் இதில் போட்டுருங்க. மல்லித்தலையும் கருவேப்பிலையும் போட்டுருங்க. நல்லா மணமாக இருக்கும். சாம்பார் இன்னும் நல்ல சுவையை கூட்டி கொடுக்கும். செஞ்சு பாருங்களேன். சரியா? எல்லா காயுமே வச்சு தனியாக வேக போடுங்க. எப்போதுமே காய்களை சாம்பார் வைக்கும்போது தனியாக வேக போடுங்க. பருப்பு கூட வேக போடாதீங்க. தனியாக வேக போட்டு நம்ம தாளிசம் பண்ணி எடுக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்குறீங்களா? ஏன்னா இது எனக்கு எங்கள் தாத்தா சொல்லி கொடுத்தது. எங்கள் தாத்தா சமையல் மாஸ்டர் தான். அவங்க சொல்லிக் கொடுக்க போய் தான் எனக்கு இப்போ எல்லா சமையலுமே எனக்கு பண்ண தெரியும். அதனால் எனக்கு சமையல் பண்ணுறதை பற்றி எனக்கு எந்த கரைச்சலுமே கிடையாது. எல்லா வேலையும் நல்லா படிச்சுக்கிட்டேன். வீடியோ தொடர்ந்து பாருங்கள். அதே மாதிரி தக்காளி வெங்காயமும் வெட்டி அந்த இது கூடயே வேக போடாதீங்க. காய் கூட வேக போடாதீங்க. தக்காளி வெங்காயத்தை தனியாக தாளிசம் பண்ணி அது கூடயே சாம்பார் பொடி, மல்லிப்பொடி, கொஞ்சம் பெருங்காயத்தூள்லாம் அதுலேயும் போடலாம், இதுலேயும் போடலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த தாளிசத்தில் போடும்போது கொஞ்சம் இன்னும் உங்களுக்கு அந்த சுவையை ரொம்ப அதிகமாக தூண்டி விடும். நல்லாயிருக்கும் சாம்பார் சாப்பிட்றதுக்கு. தக்காளி வெங்காயம் தனியாக வதக்கி போடுங்க. சரியா? கருவேப்பிலை, மல்லித்தலை போட்டு அது கூடயும் கொஞ்சம் கருவேப்பிலை, இந்த காய் வேக போடும்போதும் கருவேப்பிலை போட்டுக்கலாம், நம்ம தாளிசம் பண்ணும்போதும் கருவேப்பிலை போட்டுக்கலாம். ரெண்டுமே சுவையை நல்லா அதிகமாக்கி தான் கொடுக்கும். வீடியோ தொடர்ந்து பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.